அவரோட இழப்பு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பேரிழப்பா இருக்குது. அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லாமல், அவர் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக துறையிலும் அவர் வந்து பெரிய அளவு சாதனை பண்ணியிருக்காரு. நெறைய தெரிஞ்சு தான் செய்யணுன்றது இல்ல. தெரியாம சில கோயில்களுக்கு, பல கோயில்களுக்கு அவர் வந்து நெறைய பல விசேஷங்கள, கோயில் பூஜைகள அவர் வந்து எடுத்து மானசீகமா எடுத்து பண்ணியிருக்காரு. இது 12 வருடமா கும்பாபிஷேகம் இல்லாம சயன கோலத்துல, அதாவது தண்ணியில ஜலவாசத்துல இருந்த கோயிலை எடுத்து அவர் புனர்ஜென்மம் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் எடுத்து நடத்திய கோயில் இது. லாஸ்ட் புதன்கிழமை கூட அவர் என்கிட்ட பேசியிருந்தார். அந்த கோவிலை நல்லபடி காப்பாற்றவும் இன்னும் நிறைய வேலைகள் வந்து அங்கே வந்து பெண்டிங் விட்டுருக்காங்க. ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. ஆனால் அவருடைய ஆத்மா எப்பொழுதும் இந்த கோவிலை சுற்றிட்டு இருக்கோன்றதை நான் நம்பிட்டு இருக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் வேண்டிக்கிறேன். டேனியல் பாலாஜி சாருடைய இந்த இழப்பு வந்து ஈடுகொள்ள முடியல, எங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவருக்கு இப்படி இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு சோகமான சூழ்நிலை ஏற்படுன்றதை நினச்சி கூட பார்க்க முடியல. இதெல்லாம் பொய்யா இருக்கக்கூடாதான்னு தோணுது. அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லை, நல்ல ரசிகரும் நல்ல கலைஞரும் கூட. ஒரு கோவிலுக்கு திருப்பணி செய்யணும்னு டொனேஷன் சொல்லி கேட்டிருந்தா கூட ஏதோ அவங்களால முடிஞ்சது ஒரு 50,000 1,00,000 அந்த மாதிரி கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் சார் கிட்ட வந்து பார்த்து அந்த கோவிலுடைய சூழ்நிலையை பார்த்து இங்கே என்ன குறைன்றதை தெரிஞ்சு அதை வந்து அவருடைய மைண்டில் வச்சு இது சரிதானா, இப்படி பண்ண இது சரியாக வரும்ன்றதை எங்களுடைய அனுமதியும் கேட்டு அந்த கோவிலில் வந்து ஒரு முழுமையாக சிறப்பாக பண்ணி 12 வருஷமாக தண்ணியில் ஜலவாசத்தில் இருந்த அந்த அம்பாலை அவர் தூக்கி வச்ச அந்த ஒரு நாள் நிகழ்வை என்னால் இன்றைக்கும் மறக்க முடியலை. அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் வாக்கு இட்டபடி 3 மாதத்துக்குள்ளவே அந்த 12 வருஷமாக நின்ன கோவிலை 3 மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி ஊர் உலக மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்குற வரைக்கும் அதை செய்திருக்காரு. லாஸ்ட் புதன்கிழமை கூட அவர் என்கிட்ட பேசியிருந்தார். அந்த கோவிலை நல்லபடி காப்பாற்றவும் இன்னும் நிறைய வேலைகள் வந்து அங்கே வந்து பெண்டிங் விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நல்ல விதமாக ஆலயத்தை காப்பாற்றுங்க, நல்ல பூஜை பண்ணுங்க. அவர் வந்து நல்ல ஒரு ஆன்மீகவாதி. எவ்வளவோ அட்வைஸ் எனக்கு பண்ணி, அவர் ஒரு கோவம் அவருக்கு வந்திருந்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணி கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, சாதிச்சு காட்டுங்கன்னு எவ்வளவோ எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. சீக்கிரமாக வரதாவும் சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கு எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து பார்க்கும்படி வச்சுட்டாரு. ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. ஆனால் அவருடைய ஆத்மா எப்பொழுதும் இந்த கோவிலை சுற்றிட்டு இருக்கோன்றதை நான் நம்பிட்டு இருக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அவரோட இழப்பு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பேரிழப்பா இருக்குது. அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லாமல், அவர் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக துறையிலும் அவர் வந்து பெரிய அளவு சாதனை பண்ணியிருக்காரு. நிறைய தெரிஞ்சு தான் செய்யணுன்றது இல்லை. தெரியாமல் சில கோயில்களுக்கு, பல கோயில்களுக்கு அவர் வந்து நிறைய பல விசேஷங்களை, கோயில் பூஜைகளை அவர் வந்து எடுத்து மானசீகமாக எடுத்து பண்ணியிருக்காரு. அப்படி அந்த வரிசையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து வேடந்தாங்கலில் இருக்கிற ஆதி அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு பார்த்திங்கன்னா, எங்கள் நண்பர்கள் மூலமாக இது மிஸ்டர் தனசேகர் சொல்லிட்டு ஐயா அவர்கள் மூலயமா தான் அவர் வந்து இந்த கோயிலை வந்து என்ட்ரி ஆனார். அவர் மூலயமா அவரோட ஃப்ரெண்டு அண்ணாமலைன்றவர் மூலயமா தான் நாங்கள்லாம் என்ட்ரி ஆனோம். ஸோ அவரை அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த கோயிலை பார்க்கணும், ஏதாவது நான் வந்து இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஏதாவது ஒரு கோயில் பண்ணணும் போது இந்த கோயிலை அவர் சிறந்த கோயிலை எடுத்து தேர்ந்தெடுத்து இது 12 வருடமாக கும்பாபிஷேகம் இல்லாமல் சயன கோலத்தில், அதாவது தண்ணியில் ஜலவாசத்தில் இருந்த கோயிலை எடுத்து அவர் புனர்ஜென்மம் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் எடுத்து நடத்திய கோயில் இது. இந்த கோயில் நிர்வாகி வந்து திருமதி செந்தில்குமாரி அவர்களோட நாங்கள் சேர்ந்து இந்த ஆன்மீக பணியில் ஒரு துளியாக நாங்களும் அதில் பங்கேற்று கொண்டோம். பங்கேற்றப்படக்கூடிய அதன் பலன் வந்து அவர் பார்த்திங்கன்னா, கும்பாபிஷேகம் பண்ணி சீரும் சிறப்புமாக ஒளிவிழந்திருந்த கோயிலை அமோகமான வெளிச்சத்தோட வெளியே கொண்டாந்த ஒரு பெரிய பேர் வந்து இந்த திரு டேனியல் பாலாஜி ஐயா அவர்களை சேரும். டேனியல் பாலாஜி வந்து என்னுடைய பாலிய சிநேகிதர். சின்ன வயசுலேருந்து ரொம்ப பழக்கம். இந்த ஆவடி கோயிலில் வந்து நாங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து இது பண்ணி ரொம்ப ஆன்மீக பணியில் ரொம்ப தன்னை அர்ப்பணிச்சுட்டார். அதே மாதிரி இங்கே வேடந்தாங்கல்ல மேடம்னு அந்த நம்ம அண்ணாதுரை அவர்கள் வந்து சொல்லும்போது, அந்த கோயில் வந்து அப்படியே அந்த சிலை வந்து ஜல இதில் வச்சுருக்காங்க, இது பண்ண முடியல, அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கணும் போது எதுவுமே பேசவே இல்லை. வந்தார், என்ன பண்ணணும்னு செஞ்சார். கடகடன்னு கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சுட்டு நம்பவே முடியாத பேரிழப்பை வந்து தந்துட்டு போயிட்டார்.
அவருடைய ஆத்மா இறைவனுடைய சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனை. அது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து. டேனியல் பாலாஜி பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் கோயில் கட்டலாம் அப்படின்ற ஆசை இருக்கும், யாராலையும் முடியாது. அந்த குடுப்பனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதை சரியாக அவர் பயன்படுத்தி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12 வருஷமாக இருந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அவர் எங்களுக்கு எப்படி டேனியல் பாலாஜி பழக்கம் அப்படின்னா, தனசேகர் சார் மூலயமா தான் எங்களுக்கு பழக்கம் கிடச்சி. ஒரு நாள் நான், தனசேகரன் சார், டேனியல் பாலாஜி சார் 3 பேரும் போயிட்டு கோயிலை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு தான் அதுக்கான ஸ்டெப் எடுத்து மிக சிறப்பாக செஞ்சார். அந்த கோயில் கும்பாபிஷேகம் அந்த 3 வார காலடியில் செஞ்சார்.